ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைய காலத்தில் தங்கம் விலை எப்படி இருக்கிறது? ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் தங்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் தெரியுமா? அவர்கள் தங்கத்தை நகைக்காக மட்டும் இல்லை, கோயில்களின் விமானம் முதல் சிலைகளின் ஆபரணம் வரை தங்கத்தால் அலங்கரித்தார்கள். சோழர்களின் தங்க ரகசியத்தை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். ராஜராஜ சோழன் காலத்தில் தங்கம் எப்படி பயன்படுத்தப்பட்டது? கல்வெட்டுக்கள் சொல்வது. தஞ்சாவூரில் 1000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு அரசன் தங்கத்தை எண்ணிக்கையில்லாமல் பயன்படுத்தினான். ஆனால் ஒரு நாணயம் கூட வீணாக்கவில்லை. அந்த அரசன் ராஜராஜ சோழன். இன்று நாம் பார்க்க போவது கல்வெட்டுகள் நேரடியாக சொல்வது. சோழர்கள் தங்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள்? தங்கம் எங்கிருந்து வந்தது? ராஜராஜ சோழன் காலத்தில் தங்கம் வந்தது. எப்படி என்றால், வெற்றி பெற்ற போர்களில் கிடைத்த வரிகள், வணிகர்களின் வர்த்தக வரி, கிராமங்களின் காணிக்கை, செல்வந்தர்களின் தானம். ஆனால் முக்கியமான விஷயம், அரசன் தனக்காக தங்கம் சேர்க்கவில்லை. அது அனைத்தும் அரசு சொத்து. இதற்கான ஆதாரம் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள். ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளவு தங்கம் கொடுக்கப்பட்டது, யார் கொடுத்தார்கள், எந்த நாளில் கொடுத்தார்கள், எதற்காக பயன்படுத்த வேண்டும், இவை அனைத்தும் கல்லில் பொறிக்கப்பட்டது. கல்வெட்டில் உள்ளது, இவ்வளவு காசு தங்கம் இந்த விளக்கை எரிய தினமும் பயன்படுத்த வேண்டும். தங்கம் விளக்குகளின் உயிர். ஆம், தங்கம் வைத்து எண்ணெய் வாங்க, நெய் வாங்க, விளக்குகள் எரிய பயன்படுத்தி இருக்கிறார்கள். கோவில் 24 மணி நேரமும் இருளில் மூழ்காதிருக்க தங்கம் வட்டி வைக்கப்பட்டது. அந்த வட்டியால் தினசரி செலவுகள் செய்திருக்கிறார்கள். கல்வெட்டுகள் சொல்கிறது, இந்த தங்கம் தொட்டால் தண்டனை உண்டு. தங்க நகைகள் யாருக்கு? தங்க நகைகளை கடவுளுக்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிவலிங்கத்திற்கு தங்க ஆபரணம், உற்சவ மூர்த்திகளுக்கு தங்க நகைகள் விழா நாட்களில் மட்டும் பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு நகைக்கும் எடை வடிவம், பொறுப்பாளர் பெயர். அதாவது அக்கவுண்டிங் சிஸ்டம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது. தங்கம் பாதுகாப்பு. கல்வெட்டுகள் சொல்வது, கோயில் தங்கம் மக்கள் சொத்து. கணக்கில் ஒரு குறை இருந்தால் உடனடி விசாரணை. சில கல்வெட்டுகளில் தங்கம் தவறாக பயன்படுத்தியவர் தண்டிக்கப்படுவார், இது அரசன் கட்டளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தங்கம் கல்விக்காக. ராஜராஜ சோழன் காலத்தில் வேத பாடசாலைகள், இசை, நடனம் இவற்றுக்கான சம்பளம் தங்கத்தின் வட்டியில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரம் கல்வெட்டுகள். இந்த தங்க வட்டியால் ஆசிரியருக்கு சம்பளம் என எழுதப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழனின் தனித்துவம். மற்ற அரசர்கள் தங்கத்தை அரண்மனையில் வைத்தார்கள். ராஜராஜ சோழன் தங்கத்தை கோயிலில் வைத்தார், கல்லில் கணக்கெழுதினார். அதனால்தான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு உண்மை தெரிகிறது. ராஜராஜ சோழன் காலத்தில் தங்கம் அதிகாரம் அல்ல, தங்கம் பொறுப்பு. ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி நடத்தப்பட வேண்டும், இதை நமக்கு சொல்லியது கல்வெட்டுகள். கல் பேசாது என்று நினைத்தால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போங்கள், அது வரலாறு பேசும். இப்படியான உண்மை வரலாற்று கதைகளுக்கும் வாழ்க்கையில் நடந்த நிஜ தமிழ் ஊக்க கதைகளுக்கும் மறக்காமல் ட்ரெடிஷ்னல் டைரியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி. வணக்கம்.